ஒரு சண்டே நான் சரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கமாக அவுட்டரில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய வண்டி எடுத்துகிட்டு அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணி அந்த நேச்சரை ரசிப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குட்டி குழந்தை வந்து அது பக்கத்தில் வந்து ஒரு குட்டி நாய்க்கு வந்து சாப்பாடு கையில் வச்சுருந்த பிஸ்கட்டை எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருந்துச்சு. அது சாப்பிட சாப்பிட இது இன்னொரு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து கையில் வச்சுருப்பாங்க போல். அது பக்கத்தில் இருந்து எடுத்து எடுத்து போட்டாங்க. அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு குட்டி நாய் தான். இது ஒரு குட்டி குழந்தை. சரி இந்த குழந்தை சரி என்னடா ரொம்ப நேரமாக சாப்பாடு போடுது. ஓகே, நம்ம யூஸ்வலாக குழந்தைங்க வந்து அன்பு காட்டுறதில்ல, அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சரி என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த நாயை தூக்கி பக்கத்தில் வச்சு அழகா அது கூட கான்வர்சேஷன் பண்ணுச்சு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அது கூட பேசிக்கிட்டே இருந்துச்சு. இதுல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சந்தோஷமான விஷயம் வந்து நம்மளுக்கு பெரிய இடத்துல தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எங்கே இருந்து பார்த்தாலும் குட்டி பிளேஸாக இருந்தாலும் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பார்க்குற பார்வையில் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்க்கும்போதே ஒரு விஷயத்த சந்தோஷமாக பாருங்கள். அதனால கண்டிப்பாக லைஃப் இன்னும் மோர் பியூட்டிஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த ரெண்டும் வந்தாலே பின்னாடி சக்ஸஸும் வரும். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.